ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நம்ம கேடி சீரியலில் இப்போ பயங்கரமான லவ்லியான ஒரு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பரபரப்பாக போயிட்டுருக்க சுச்சுவேஷனில் இப்போ ஒரு லவ்லி அப்டேட். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாவுக்கு பர்த்டே வருது. ஸோ நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு ரேவதி கிட்ட கேட்குறாங்க, நீ எப்போ வெளிநாடு போவ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு நம்ம ரேவதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜி நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, உன்னை விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ரேவதியுமே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளார. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேவதிக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவோட பர்த்டே வருது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு பர்த்டே டைமில் நம்ம வந்துட்டு நாளைக்கு டெக்கரேட்லாம் பண்ணி அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணி அப்போது நம்ம அவர்கிட்ட அவருடைய லவ்வை சொல்லி கண்டிப்பாக வந்துட்டு அவர் நம்மளை ஏற்றுப்பார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரேவதி வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக வீடை டெக்கரேட் பண்ணி அண்ட் விடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு ஒரு பிக்கஸ்ட் சர்ப்ரைஸுமே கொடுக்குறாங்க. கார்த்திக் இதை பார்த்தோன்னே சிம்பிளாக கேட்குறாரு, எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே வந்துட்டு சாமுண்டீஸ்வரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன மாப்பிள்ளை உங்களோட பர்த்டேன்ற விஷயம் இது ரேவதிக்கு தெரிஞ்சு அவள் எவ்வளோ ஹாப்பியாக இதை ரெடி பண்ணியிருக்கா, நீங்கள் எதுக்குன்னுலாம் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ராஜாவும் சரி கேக் வெட்டுங்கன்னு எல்லோரும் சொன்னானே ராஜாவும் கேக் கட் பண்ண வராரு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ளாஷ்பேக்கில் போனோன்னா நம்ம ராஜா யாருன்ற விஷயத்த சாமுண்டீஸ்வரியுடைய தங்கச்சி சந்திரகலா வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அதுக்கான எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ யாருன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகிக்கு கால் அடிபட்டுருச்சு, அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு தகவல் தெரிஞ்சோடனே கார்த்திக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானகியை போய் பார்க்க போகிறாங்க. ஸோ சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் எங்கே தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிது. என்னென்னா, ஜானகிட்ட என்னத்தை உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது அத்தையா, இவங்களும் மாப்பிள்ளன்றாங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா இவங்களை யார் என்னன்னு விசாரிக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜானகி கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி சந்திரகலா வந்து பார்த்திங்கன்னா பேசி எல்லா விஷயத்தையுமே கலெக்ட் பண்ணிடுறாங்க. ஜானகி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வாங்கி குடிக்கிற மாதிரி போயிட்டு அவங்க வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அங்கே வந்துட்டு கார்த்தியும் தீபாவும் இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ கிடச்சிடும். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை ஆதாரமாக எடுத்துகிட்டு இனிமேல் சிக்குனாண்டா, இவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி ஜானகிட்ட கேட்குறாங்க. ஜானகி என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணு தீபா இப்போ வந்துட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டா, என் மாப்பிள்ளை வந்து தங்கமானவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. என்னது கார்த்திக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணமும் ஆகிடுச்சா, ரெண்டாம் தரமாக தான் இப்போ ரேவதியை கல்யாணம் பண்ணியிருக்காங்களா, இந்த விஷயம் மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அவளே அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவான்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அந்த ஃபோட்டோவை மொபைலில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இப்போது ஒரு பர்த்டே கேக் கட்டிங்லாம் போயிட்டுருக்கும்போது, அக்கா மாப்பிள்ளைக்கு ரேவதி ரெண்டாம் தரம் அப்படின்ற மாதிரி சொல்லி விஷயத்தை போட்டு உடச்சிட்றாங்க. ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது இருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வாட்ச் பண்ணிட்டுருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.